ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம எடுத்துட்டு வந்திருக்க திரைப்படம் 25 நாளாக சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க ஆமா, நெட்ஃபிளிக்ஸில் படம் 25ஆம் தேதி ரிலீஸ் படம் ஆக போற 25 படத்துல சினிமாக்கு 25 25th டே செலிப்ரேஷன் பண்றாங்களோ இல்லையா, நம்ம பண்றோம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ரிவ்யூ பண்ணி. இப்பதான் போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. அதனால அப்படியா? 25th டே சக்சஸ்ஃபுல்லா ஓ, ஓடி அதுக்கு தனியா போஸ்டர். 25th ஜூன் ரிலீஸ் ஆக போற நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆக போற பிளாஸ்ட். ஓகே. ஆமா, இன்னும் ரிலீஸ் ஆகல. நாங்க படத்தையும் பார்த்துட்டோம், ரிவ்யூவும் பார்த்துட்டோம், எல்லாரோட ரிவ்யூ பார்த்துட்டோம். பாத்தீங்களா? என்னது இப்போ ஒரு முக்க ஜோக் போட்டேன். என்னன்னு? படம் இன்னும் ரிலீஸ் ஆகல நெட்ஃபிளிக்ஸ்ல. இன்னும் நெட்ஃபிளிக்ஸ்லயா? அதான் நாங்க படத்தையும் பார்த்துட்டோம், எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்துட்டோம். இப்ப என்ன இதுக்கு ரிவ்யூ கொண்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஒரு நல்ல படத்தை நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி படம் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல படம் இருந்தாலும் நாங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணணும். ஆக்சுவலி பார்த்துட்டோம். நாங்க ரிவ்யூ பண்ணியே தீர்வோம் அப்படின்னு கங்கனா ரனாவத்தா கங்கணம் கட்டிக்கிட்டு காலில் கங்கனா ரனாவத்தை கட்டிக்கிட்டு பண்ண ரிவ்யூ தான் இது. ஸோ யா, அதுக்கு நடுவில் சித்தார்த் 2 ஜோக்கு போட்டான். ஸோ எடிட்ஸ்ல தான் அதெல்லாம் பார்த்து சிரிக்கணும். ஸோ எஸ், படம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன், அம்மு அபிராமி, அர்ஜுன் அபிராமி, பிரித்தி முகுந்தன், அருண் சிதம்பரம், ஜான் கோகின், தம்பியா வந்த விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடிச்சிருக்க திரைப்படம் தான் இது. ரவி பசூரோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர். மியூசிக் பாட்டே இல்லையே, வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதாவது பிஜிஎம் அதுல பாட்டு கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் இதெல்லாம் வரும். ஸோ ஓகே, சப்பா முடியல. ஆல்ரெடி படம் வந்து ரொம்ப நாள் நீ வேற ஏன்டா சோதிக்கிற. சரி, ரவி பசூரோட மியூசிக்ல சுபாஷ் கே ராஜன் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சுபாஷ் கே ராஜன் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட அசிஸ்டன்ட். அப்படியா? ஆமா. ஸோ பிரதீப் ரங்கநாதன் கூட நிறைய படத்துல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணி முழு நீள திரைப்படத்தை அப்படிதான் அந்த ஏஜிஎஸ் கனெக்ஷனா? ஓகே ஓகே ஓகே. ஓ, யூ ஆர் ஃபைண்டிங் தி கனெக்ஷன். இப்பதான் டாட்ஸே நான் வந்து ஏதாவது கனெக்ட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ப்ரொடியூசர் மேடம் அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு என்னைக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கி கொடுக்க எனக்கு என்னைக்கு இவன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கி கொடுக்க போறான்னு தெரியல. டோன்ட் புட் த வேர்ட்ஸ் இன் மை மவுத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏஜிஎஸ் மேடம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொன்ன மாதிரி ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்திருக்க ஒரு திரைப்படம் தான் இது. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கதை எனக்கு ஆல்ரெடி தெரியும், சொல்லு அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. அர்ஜுன் ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்காரு. சைல்டு அவங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு சண்டை போட்டுட்டோ இல்லை அவங்க அடி வாங்கிட்டு வந்தா, லைக் ஓ சண்டைனா அதை நீ தான் பார்க்கணும், அதுல பெரியவங்கலாம் இருக்கக்கூடாது, உன் சண்டையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு சண்டைக்கு பயப்படாத ஒரு சைல்டை வளர்க்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சண்டைக்கு அப்புறம் ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, இந்த தோல்விக்கு அப்புறம் நீ தோக்கவே மாட்டே, இது ஒன்று தூங்க விடாது, இது ஒன்று இன்னும் பெட்டராக ஸ்ட்ராங்கர் பர்சனாக தான் ஆகும். அப்படிங்கும் போது அவங்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இண்டிபெண்டாக தான் வளர்ந்துட்டு வராங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். லைக் இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போயும் சரி, இது வந்து ஒரு கண்டினியூ ஆகுது. என்னன்னா இவங்களுக்கு ஒரு மேனரிசம் இருக்கு, எங்க போனாலும் ஒரு சண்டை வளர்த்து வந்துருவா, வீட்டை விட்டு வெளியே போனா யார்ட்டாச்சும் வம்பு இது பண்ணிட்டு வந்து. அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற ஃபைட் வந்து நான் இது வந்து ஒரு மாவீரன் என்ன முகமுடி ஜோனுக்கு போகுதான்னு ரேஞ்சுக்கு நான் யோசிச்சிட்டேன். கார் ஃபைட் இல்ல, அந்த பஸ்ல இருந்து இறங்கி கரெக்ட். அந்த பாட்டி கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி பேசுறது, யாரோ ஒரு பாட்டி பஸ்ல பின்னாடி உட்காந்து அவங்க பிரச்சனைய சொல்றதை கேட்டுட்டு இவங்க ஃபைட்டுக்கே இறங்கிடுவாங்க. இது கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு கேர்ள் தான் இவங்க. அது என்னது, ஆங்கிரி யங் உமன். எக்ஸாக்ட்லி ரைட் வேர்ட். ஆமா, இந்த ஆங்கிரி யங் உமன் தான் இந்த ஆங்கிரி யங் மேன் சொல்லுவாங்க. இது ஆங்கிரி யங் உமன் மாதிரி இருக்கும்போது சரி, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல என்ன ஆகுதுன்னா, ஏண்டி கொஞ்சம் பொம்பளையா தான் நடந்துக்க, கொஞ்சம் இந்த வெக்கம் எல்லாம் காமி, உனக்கு கல்யாணத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போர்ப்பு பருப்பு எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, இவங்களும் அதுக்கு ட்ரை பண்ணதான். ஓகேவா, நல்லா பண்ணுவாங்க, ட்ரை தான் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது நான் சண்டைக்கு வருவேன் அங்கிள், நான் நீங்க ஓரமா இருந்தாலும் நாங்க சண்டைக்கு வருவேன் அப்படின்ட்டு இவங்க தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலும்
வம்புக்குன்னு வலிக்கு வர ஒரு கேங்ஸ்டர்ஸ் அந்த கும்பல். இந்த ஃபேமிலிக்கும் இந்த கேங்ஸ்டர்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லைனாலும் இவங்க எப்படி வம்படியா வந்து இந்த ஃபேமிலிட்ட மாட்டுறாங்க, அதுக்கு திருப்பி இந்த ஃபேமிலி என்ன பண்ணுச்சு, எப்படி தோற்று அந்த கும்பலை புரட்டி எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த குங்ஃபு ஹாஸ்டலோட மீதி கதை. ஆமா சாரி, இந்த பிளாஸ்டோட மீதி கதை. ஒரு பார்க்கும்போது ஒரு குங்ஃபு ஹாஸ்டல் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆமா கரெக்ட், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு லைட்டா. திடீர்னு அங்கேருந்து பசங்களா அப்படின்னு இங்கேருந்து ஒரு நின்செக்ஸோட வருது, அங்கேருந்து ஒரு கத்தியோட வருது. நான் அப்படிதான் படம் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஓகே இது வந்து இந்த நான் சொன்னேன்ல ஒரு முகமூடி கராட்டே படிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து ஆங்கிரி யங் உமன் வேற இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களா, இது வந்து தப்பு தட்டி கேட்கிற ஒரு சூப்பர் ஹீரோவா மாற போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜிலான்டி ஜோன்ல போகும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே யார் ஆண்டி? விஜிலாண்டி ஆண்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. விஜிலாண்டி ஓகே, அந்த ஜோனுக்கு போயிடுமோன்னு நினைச்சேன். சரி இல்ல இது அது போகல. அதுக்கப்புறம் கராட்டே கோச்சிங் சென்டர் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது கராட்டே ஹாஸ்டல், என்னது குங்ஃபு ஹாஸ்டல் அந்த மாதிரி அந்த இதுல போயிடுமா அப்படின்னு யோசிச்சேன். டேய் டொய்லர் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி தமிழ் டப்பிங்ல வர மாதிரி இதுலயும் நிறைய பேர் வர்றாங்க, வந்து வாங்கி கட்டிட்டு போறாங்க. ஸோ அதான் இதான் கதை. ஸோ கதை வந்து ஒரு ஆக்ஷன் படமா இருக்கிறதுனால கதை சொல்லும் போது எப்படி இருக்கும் கன்வே ஆகும்னு தெரியல. ஆமா ஆனா லைக் அதான் நம்ம படத்துல ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் தான் பேசலாம். ஆமா. ஸோ படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? லைக் எனக்கு அது நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம இது வந்து கொஞ்சம் லைக் கலாய்க்கிற மாதிரி ஒரு ப்ரிமைஸ் அங்கிட்ட இங்கிட்ட கொஞ்சம் இருந்தா கூட அது கன்சிஸ்டன்டா அது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து இது தமிழ் சினிமால இப்ப அந்த விமென்ஸ் ஃபைட் பண்றதே வந்து ஒரு ட்ரெண்டா இது வந்து அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து கொஞ்சம் அந்த ரிசர்ஜன்ஸ் ஆஃப் விமென் ஃபைட்டிங் என்ன நல்லது பண்ணாரோ இல்லையோ தெரியல, இதை ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு. இது ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா, ஏஜென்டினான்னு வந்ததுல இருந்து லேடிஸ் ஃபைட் பண்றதுல இருந்து இப்ப பிளாஸ்ட் இல்ல அந்த கிரெடிட்ஸ் ஏஜென்டினாக்குலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே விஜய் சாந்தி இன்னும் நிறைய பேர் வந்து தமிழ் சினிமால வந்து விமன் ஃபைட்டிங் இஸ் நாட் சம்திங் நியூ டு தமிழ் சினிமா. லைக் நீ அது வேற சினிமாக்கு சொன்னாலும் நான் அதை ஒத்துப்பேன். அப்படி பார்த்தா இருக்குது, அருந்ததி இருக்குது விமன் ஃபைட்டிங் ஜோன்ல. ஆனா அருந்ததி அந்த அனுஷ்கா நடிச்ச பேய் படம் தானே, பேய் படம். அது கிராபிக்ஸ்ல பேய் சண்டை போடும், அப்ப கூட சண்டை எல்லாம் வரும்ல அதுல. இப்ப கத்தி இப்ப கிராபிக்ஸ்ல பறக்குறதும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கொரியோகிராஃபியும் சேம்ங்கிற பண்ணி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஸ்ட்ராங் அதான் அந்த ஆங்கிரி யங் உமன் ஜோன் அண்ட் அந்த ஃபைட் ஜோன் அந்த இது அத சொல்றேன். இல்ல இப்போ அந்த ஸ்லீக்கா அந்த ஏஜென்டினான்னு நான் ஏன் சொன்னேன்னா அந்த அதோட ரிஃப்ளெக்ஷன் இதுலயும் இருக்குது பாத்தீங்களா. அந்த ஃபைட்டிங் ஸ்டைல்ல சொல்றேன், அந்த ஃபைட் பண்ற ஸ்டைலு கொரியோகிராஃபி, அந்த ஃபைட் கொரியோகிராஃபி ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீக்கா அந்த ஏதோ ஸ்டைலா அந்த திரும்புறது. அபிராமி ஃபைட் பாத்தீங்களா, ஸ்டைலா அவங்க திரும்புவாங்க முன்னாடி பின்னாடின்னு ஒருத்தவங்க அப்படி ஸ்டைலா சைடா. அதுக்குதான் இவங்கள்ட்ட இருந்து அந்த கிரெடிட் எடுக்கணும்னு இல்ல, அது அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பர்சனலா எனக்கு பட்டுச்சு. பிளஸ் அது மட்டும் இல்லாம ஓவராலாவே அந்த கதையும் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது வந்து குட் ரைட்டிங் ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. அது வந்து இது கிட்ட கொஞ்சம் நிறைய ஒரு மாஸ் கமர்ஷியல் சினிமாவோட சாயல் கொஞ்சம் அங்கங்க இருந்தாலும் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் சினிமா ஜென்ரலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மார்ஷல் ஆர்ட் ஸ்டைல் ஆக்ஷன் சினிமானா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அது தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அதை ஒழுங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அண்ட் நிறைய அதுக்கு இது பண்ண முடியாது. ஆக்ஷன் மூவிஸ் நிறைய வந்திருக்கு. மார்ஷல் ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் மூவிஸ்ங்கிறது பெருசா இல்ல. அப்படியே அது இருந்தாலுமே அதுல வந்து ஹீரோ தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு அதுல எந்த ரோலும் முகமுடி ஹீரோ தான் டாமினேட் பண்ணுவாரு. ஓ அப்படி இல்ல, அந்த மார்ஷல் ஆர்ட் எலிமெண்ட் சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மார்ஷல் ஆர்ட் அதான் ஒண்ணு மார்ஷல் ஆர்ட் எலிமெண்ட் ஒழுங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, இல்லனா அது வந்து ஹீரோ சென்ட்ரிக்கா இருக்கும். ரெண்டுல ஒண்ணு தான் இருக்குமே தவிர அந்த ஃபைட் சென்டர் ஸ்டேஜ் இருக்காது. ஆமா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஐ வுட் சே திஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி இன் தமிழ் ஐ ஹவ் சீன் எவர். வாவ், அது ரொம்ப பெரிய ஒரு கிளைம் இது. ஆமா. ஸோ I'll tell you why also that claim. ஏன்னா லைக் அன்னியன்லாம் வந்திருக்கு, நிறைய படங்கள் வந்திருக்கு, பட் அதை ஹீரோ டாமினேட் பண்ணுவாரு. பட் இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இதுல அந்த ஃபைட்டையே மையமா வெல் கோரியோகிராஃப். அர்ஜுன் வந்து ஃபைட் பண்ணி நம்ம 25 வருஷமா பாக்குறோம். அவர் வந்து ஒரு கராட்டே, இந்த பேக் கிக், இந்த கிரசன் கிக்ஸ், இன்னும் நிறைய கிக்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. ஸோ அது வந்து பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ எப்படி இப்போ ஒரு பிரித்தி முகுந்தன் நீ நார்மலா பார்த்தா ஒரு பேபி ஃபேஸ். இப்போ நீங்க அபிராமி எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்கலாம் நீ நினைச்சு, ஐ மீன் you will not think உனக்கு ஒரு ஃபைட் அப்படிங்கும்போது ஒரு அபிராமி வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நீ யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுங்கள் எல்லாம் எடுத்துட்டு
எங்கேயுமே கதை இவங்களால அடிக்க முடியாது அப்படின்ட்டு கன்வின்சிங்கா இல்லாம இருந்ததே இல்ல. அந்த ஃபைட் ஆல்சோ இஸ் கொரியோகிராஃப்ட். ஏன்னா இந்த ஃபைட் கொரியோகிராஃபி இல்லாம இந்த படமே கிடையாது. whoever has choreographed this fight for everyone, I'm saying like a huge salute. ஏன்னா the fight was choreographed in such a way like அது அந்த டென்ஷனே பில்ட் அப் பண்ணும். ஓகே. அண்ட் எங்கேயுமே அந்த ஃபைட் வந்து அன்வான்டா ஓகே நம்ம ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறோம், இங்க ஒரு ஃபைட் வச்சே ஆகணும். சில படம்லாம் அது பண்ணும், அது ஆக்ஷன் படமாவே இருக்காது. இப்ப கதைக்குன்னு ஒரு 5 படம் 5 ஃபைட் வச்சே ஆகணும். எல்லா ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த ரீசனிங் ஒரு ஃபைட்டுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அது வரும்போது அது நம்பகமா இருக்கும். ஓகேடா அடிங்கலாம் தேவையில்லாம அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம அடிக்கணும், அந்த கேரக்டருக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த கேரக்டர் அடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கேரக்டர் எப்ப அடிக்கணும்னு தோணுதோ அப்பதான் அந்த படத்தோட வெற்றி. அவன் எத்தனை அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னா அந்த படம் அங்கேயே தோத்துச்சு. அடிக்கணும் அப்படின்னு தோணும். அதை செட் அவுட் பண்ணது வந்து அதோடைய வில்லன்ஸ். ஐ திங்க் அந்த ஜான் கொகேன் அவர் கொஞ்சம் பெரிய வில்லனா வராரு அண்ட் அவர் கொஞ்சம் லைட்டா டம்மி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கார்ப்பரேட் வில்லன் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா செகண்ட் வில்லன் அருண் சிதம்பரம் நினைக்கிறேன் அவர் பேரு. ஆமா, அந்த கைதியிலயா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த சித்தார்த் சொன்ன மாதிரி அந்த மദ്രാസിல இருக்கட்டும், இப்ப அந்த வில்லன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படிங்கறது தெரியவே தெரியாது. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து கழுத்தை குத்துவான் இல்ல வந்து ஒரு ஃபோக் எடுத்து ஒரு சொருவான் அப்படிங்கிறது தெரியாது. போலீஸ்னு பார்க்க மாட்டான், ரவுடின்னு பார்க்க மாட்டான், இல்ல ஒரு நர்ஸ் இல்ல ஒரு நல்ல நல்ல உனக்கே ட்ரீட்மெண்ட் பண்றவனாவே இருக்கும். அவனை கூட குத்தி கொண்டு போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தயங்க மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஈவேரக்குமே இல்லாத ஒரு வில்லன். அந்த வில்லன் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு இது பண்ணும் போது அது லைக் இட்ஸ் வெல் செட் அவுட் அண்ட் அந்த ப்ரிமைஸ் வந்து லைக் வில்லனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா காமிக்கும் போது இந்த பர்சன்ஸும் அதை அடிக்கும் போது லைக் ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சனான. இன்னொன்னு அதான் யுவர் பாயிண்ட், நமக்கும் இதனை எப்படா இப்ப இந்த ஃபேமிலி போயிட்டு இவங்க அடிக்க கொள்ள போறாங்கிற மாதிரி நமக்கும் அது வரி ஆகும். நம்மளும் யோசிக்க ஆரம்பிப்போம். அது வந்து படம் நல்லாவே அது காட்டுது. அதுவும் இல்லாம ஒரு கேரக்டரும் பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த படம் வந்து எங்கேயுமே ரிவீல் பண்ணாது இது இவங்க எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலில உள்ளவங்க, இவங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஏன்னா எல்லாருமே நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, தம்பி அந்த சித்தப்பா கேரக்டர் வந்து அன்எக்ஸ்பெக்டடான நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல லைஃப் சேவரா ரெஸ்கியூ பண்ணும். ஆமா, யா சோ அது ஸ்பாய்லர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பட் 25 நாளைக்கு மேல என்னடா ஸ்பாய்லர் அப்படின்னு சித்தப்பா கேரக்டர்னு சொல்லிட்டேன். பட் எல்லா கேரக்டருமே திடீர்னு அந்த போட்டோ காமிப்பாங்க பாத்தியா, 3 தான் இல்ல இதுல ஒரு 4வது வீட்டுல இருக்கிற வீட்டுல இல்லாதனால நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கதை நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் அண்ட் அந்த ஒரு ஃபேக்டர் வாவ் ஃபேக்டர். ஆமா, படத்துல வந்து அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்துட்டே இருக்கும். அண்ட் கதையும் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். இதுல நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் ஓகே, பட் அந்த அந்த இடம் அந்த அந்த சீனோட பொசிஷனிங் அந்த ஸ்டேஜிங்கே நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் வந்து கார்ல அடி வாங்குற சீனா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மசில வந்து அவன் அந்த வில்லன் அந்த அந்த கேங்ல ஒருத்தன் வந்து செம்ம அடி வாங்கிட்டு போவான் ஃபார்மசி சீன்ல. அது வந்து ரொம்ப அப்படியே கிளாக்லாம் சவுண்ட் கொடுத்து லைக் ரொம்ப பயங்கரமா செட் அவுட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன ஆக போகுது, டேய் நீ வந்து அவளை மாட்ட வைக்கலடா, அவள்கிட்ட தான் நீ மாட்டி இருக்க, உனக்கு அவ கொடுத்ததே பெருசா, வெளியே போடா, அவள்கிட்ட மாட்டி தொலையாதடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் இருக்கும். கரெக்டா அவர் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு செயினை கழட்டு அப்படிம்பாரு, செத்தடா மாமனி அப்படிங்கிறவங்களே ஏதோ கை அரிச்சுக்கிட்டு இருக்குது, எப்பதான் எவனா சிக்க மாட்டானா அடிக்கலான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறவனே நோண்டி விட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அந்த வில்லன் வந்து அந்த வீட்டுக்கு ஒரு சீன், அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்ல வந்து சீன் வெல் ஸ்டேஜ் அண்ட் வெல் இது. அண்ட் யா ஃபேவரட் ஃபைட் சீன் அது படத்துல, என்டையர் படத்துலயே எது லைக் நல்லா வெல் ஸ்டேஜ் லைக் மோஸ்ட் ஃபேவரட்ங்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு வந்து வில்லனோட அந்த ஹாஸ்பிட்டல் இது, அதுல வந்து இவங்க மெயின் கேரக்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க, அந்த ஃபைட் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த அந்த 5 men ஃபைட்டா 5 men ஃபைட் கூட நல்லா தான் இருக்கும். லைக் எல்லாமே 5 men ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த வில்லன் வந்து வரும்போது இந்த ஒரு ஆளும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதாவது இந்த அருண் சிதம்பரம் வரும்போது ஒரு ஆளும் வருவாங்க. சர்ப்ரைசிங்கா லாஸ்ட் அந்த சித்தப்பா வந்து அது முடியும் அந்த போட்டோ எல்லாம் வச்சு, அது கொஞ்சம் காமிக்கலா டார்க் காமெடி, அதாவது படமே கொஞ்சம் அது மாதிரி தான், கொஞ்சம் டார்க் காமெடி மாதிரி இருக்கும். ப்ராப்பர் மாசா இருந்துச்சு. இல்ல அந்த கேரக்டர் மாசா தான் இருந்துச்சு. இப்ப அந்த மேனேஜர் அடிக்கும் போது உனக்கு ஒரு வகையில சிரிப்போம் இல்ல, நல்லா அடி வாங்கினாடா, அந்த வில்லன் அடி வாங்கும் போது ஒரு நல்ல அடி வாங்கினாடா, இப்ப அடி வாங்கிட்டு போனீங்களா, அந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு டார்க் ஹியூமரும் படத்துல இருக்கும். ஏன்னா படமே கொஞ்சம் டார்க்கா கொஞ்சம் ஹியூமரஸா, அது அப்பா பொண்ணுக்குள்ள உள்ள சின்ன அந்த இதா இருக்கட்டும், அம்மா பொண்ணுக்கு ஏண்டி கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கும், அந்த மாதிரி சில சீன்ஸ் இருக்கும்.
இந்த வில்லன்ஸ் அடி வாங்கும்போது நமக்கு ஆமா. தெரியாம அந்த நம்ம மாதிரி ஏற்படுற காமெடிஸ் ஒரு நிறைய சிரிப்பா இருக்கு படத்துல. சிரிப்பு இருக்கட்டும், இல்ல வில்லன்ஸே கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ம். வில்லன்ஸே ஆமா. ஏன்டா எதுக்குடா போனா இப்ப என்னத்துக்குடா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆமா. சீன்ஸ்லாம் இருக்கும். கரெக்ட். ஸோ லைக் மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். லைக் ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னர் ஆஃப்டர் அ வெரி 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 லாங் டைம். லைக் இது மாதிரி ஒரு படம் லாஸ்ட் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ம். லைக் ஐ cannot நேம் ஒன் மூவி which Okay. came like this, which is highly action oriented but also engaging and same time ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ஒரு ம். 20 crores தமிழ் போட்டு சினிமால. ம். 20 crores போட்டு ஒரு 70 crores 75 crores அது நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு 75 crores முடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல? which is a very big achievement for அர்ஜுன். கரெக்ட். அர்ஜுனோட இந்த டைப் ஆஃப் கேரியர்ல ஏன் இப்ப அவருக்கு நடிக்க முடியாது அப்படிலாம் கேட்டா இல்ல, இன்னும் நல்லா எங்க இருக்காரு, ம். அதே மாதிரியே இருக்காரு, 20 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்காரு. இன்னும் ஐ கேன் புல் அவுட் ஹிஸ் மூவ்ஸ் அண்ட் பாடி இன்னும் அதே மாதிரி நல்லா ஃபிட்டா வச்சிருக்காரு. கரெக்ட். பிரித்தி முகுந்தன் அவங்களுடைய ஒரு ஸ்லிம்மான இதுக்கு இது பண்றது லைக் ம். எல்லாமே லைக் ஆப்டா இருக்கு. லைக் இது மாதிரி ஒரு படம் லைக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணும். இந்த மாதிரியும் நிறைய படம் வரணும். ஏன்னா இப்ப நம்ம மலையாளத்துல நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, லைக் மலையாளத்துல லைக் ரொம்ப ரீசெண்டான இந்த ஜானரை ஆடி. எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இது. எக்ஸாக்ட்லி. ஆர்டிஎக்ஸ் ஒன்னு. ம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் இட்ஸ் நாட் மோர் ஆஃப் ஆக்ஷன். என்ன இந்த ஜிம்கானா? இல்ல ஆலப்புழா ஜிம்கானா இல்ல. ஐ வுட் சே இட்ஸ் லைக் ரைஃபிள் கிளப். ஓ ஓகே ஓகே. அதுல எப்படி மோர் ஆஃப் கன்ஸ், கன்ஸ் மோர் ஆஃப் கன்ஸ் பட் ஸ்டில் ஆக்ஷன். அந்த கன்னுலயே லைக் நிறைய எக்ஸ்ப்ளோர் Correct, பண்ணி correct, இது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் கன்னு, கரெக்ட். இது வந்து அந்த கேலிபர் கன்னு, இது வந்து இவ்வளவுதான் பாயிண்ட் ஷூட் பண்ணும், அந்த மாதிரிலாம் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஆமா. ஏன்னா சில டேரக்டர்லாம் சொல்லுவாங்க இந்த கன்னே வந்து இவ்வளவு வெயிட்டா இருக்கும், அது வந்து ஈஸியா வந்து ரீகாயில்லயே வந்து பின்னாடி நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது சும்மா ஒரு கன்னு தூக்கிட்டு டிங்கு 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 அப்படிலாம் டான்ஸ் ஆட முடியாது. அப்படியெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது. எதுக்கு அந்த மியூசிக்க பாடிட்டு சம்பந்தமே இல்லாம பிளாஸ்ட் பண்ணி தானே போயிட்டு படம் பேரு துப்பாக்கி பாஸ். இவரு பாருங்க இப்ப தெரியுது எதுக்கு எடுத்தேன்னு. சோ அந்த மாதிரி லைக் ஒரு நல்ல படம். அண்ட் லைக் லைக் ஆல் இதை பத்தி சொல்லியாச்சு. அர்ஜுன், பிரித்தி முகுந்தன், அபிராமி, டைரக்டர் பத்தி சொல்லியாச்சு, மியூசிக் பத்தியும் சொல்லியாச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் லைக் டீசென்ட் இனஃப். லைக் படத்துக்கு ஒரு நல்ல அந்த இங்கிலீஷ் டோன், ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு லோகேஷ் கனகராஜோட அந்த வைப், அந்த கேங்ஸ்டர் இஷ் அந்த ஒரு இது இஷ் தெரிஞ்சிச்சு அதுல. அண்ட் எல்லாத்துலயும் இவர் வந்துடுறாருயா. அவர் எடுக்கிற படத்துல மட்டும் அவர் வர மாட்டாரு, ஏன்னு தெரியல. லைக் எனி நெகட்டிவ் பெரிய நிட்பிக்கிங் தான், பெரிய நெகட்டிவ்னு இல்ல. எனக்கு அந்த அகைன் அந்த ஒரு கார்ப்பரேட் ரீசனிங், அந்த சேம் இதே அந்த ஆக்ஷனை வந்து மையமா வேற ஒரு ரீசன் கொடுத்துருக்கலாம். வேற ஒரு ரீசன் அந்த அந்த த்ரெட் இருக்குது இல்ல, மெயின் த்ரெட் வந்து வேற ஏதாவது வச்சிருக்கலாம். இவங்க திரும்ப என்ன அந்த ஒரு கார்ப்பரேட் வில்லனையே பார்த்து எனக்கு வந்து எனக்கு கடுப்பு தான் ஆச்சு. ஆனா அந்த ரீசன் தாண்டி அந்த ரீசன் தெரியாம தானே இந்த ஃபேமிலி சண்டை போடும். சோ இட்ஸ் மோர் ஆஃப் ஆக்ஷன் டிராமா தென் அவங்களுக்கு. ஃபேமிலிக்கு தெரியல, ஃபேமிலிக்கு தெரியுதோ இல்லையோ, ஆடியன்ஸா எனக்கு தெரியுதுல அது கார்ப்பரேட்னு. இன்னொன்னு என்னன்னா, படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஆக்ஷன் ப்ராப்பரா அந்த ஃபேமிலி அந்த ஆக்ஷன் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது. ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க, ஓகே அது அக்செப்டட். ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு மெசேஜ திணிக்கணுங்கிறதுக்காகவே அது வந்து லாஸ்ட்ல கடைசியில ஏதோ கொஞ்சம் சொல்லுங்கிற மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் குட், ஓகே, அது வந்து நல்ல விஷயம் சொன்னா ஓகே தான், ஐம் ஹாப்பி. பட் திணிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. திணிக்காம நமக்கு சொல்லுங்கிறது தான் ஒரு நல்ல ரைட்டிங்கான ஒரு சக்சஸ்ங்கிறது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் 2 நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி வில்லனை மெயின் வில்லனாவையும் மெயின் வில்லனை செகண்டரி வில்லனாவும் காமிச்சது எனக்கு கொஞ்சம் கடுப்ஸாச்சு. இவரே இப்படி இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கதை செட் அவுட் பண்ணிட்டு, ஏய் உன்னை என்னவோ நினைச்ச, கடைசியில நீ என்ன டம்மி பீஷா இருக்கேடா, டம்மி பாவா இருக்கிற அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் அந்த வில்லனை வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்களோ. அது கார்ப்பரேட் வில்லன்னாலே அதுதான், உட்கார்ந்த இடத்துல இருந்து அவனுக்கே தான் தெரியாதுல்ல, அவன் ஹை பொசிஷன்ல இருக்கான், அவனுக்கு சண்டை போடலாம் தெரியாது. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அவன் போயிட்டு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்காது. பட் ஆனா கொஞ்சம் கதை செட் அவுட் பண்ணதுல, ஓ இவன் பெரிய டானா இருப்பானோ, டானுக்கெல்லாம் டான் 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 அப்படிங்கிற மாதிரி. அதுலதான் வந்து அது ஆரம்பிச்ச இடத்துலயே முடிஞ்சிரும் அந்த கார்ப்பரேட் வில்லன்னா. ஏன்னா அதுல பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு கொடுத்து அவன் அடியால ஹையர் பண்ணுவான், அதுக்கு மேல என்ன பண்ணுவான். சோ அது ஒண்ணு எனக்கு நெகட்டிவா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மூவி, ஒரு மார்ஷல் ஆர்ட் சினிமா, ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி அப்படிங்கிறதுனாலுமே இருந்தாலுமே, நீ ஒரு நார்மல் பப்ளிக்கா இருந்துட்டு பேக் யார்ட்ல வந்து எல்லாரையும் குன்னு குமிச்சு புதைக்கலாம் முடியாது. தட் வில் நாட் ஹேப்பன் இன் ரியல் லைஃப். அப்படி பண்ண முடியாது.
ஸோ அதை வந்து படம் வந்து எப்படி சொல்றது, நீ அதை பண்ணிட்டு படம் வந்து ஒரு ஃபீலும் பண்ணாது, அவங்க வந்து ஒரு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்காது. விஷயம்ல மோகன்லால் பண்ணிட்டாரு, அது நம்ம அர்ஜுனும் பண்ண வச்சிடலாம்னு நினைச்சிட்டாங்க அவங்க. ஆமா, ஸோ அது அது வந்து கொஞ்சம் ஒட்டல. பட் ஆனா நான் அதை வந்து ஒரு ஆக்ஷன் மூவில வந்து நான் வந்து கம்ப்ளைண்டா வைக்க மாட்டேன். எனக்கு அது ஒரு தப்பா தெரிஞ்சாலுமே கூட இந்த படத்துல எனக்கு அதை நெகட்டிவா நான் சொல்லிட்டேன். பட் நான் அதை ஒரு கம்ப்ளைண்டா வைக்க மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேங்கிறதை நான் சொல்லிடுறேன். நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிஸ்டேக் இருக்குது. அது பார்க்க நீங்க நல்லாவே தெரியுது. ஆனா அது மிஸ்டேக் இல்ல அப்படிங்கிற மாதிரி மிஸ்டேக் இல்லைன்னு நான் சொல்லல. ஆக்ஷன் படத்துல நான் அதை வந்து ஒரு மிஸ்டேக்கா பெருசா நான் சொல்ல மாட்டேன். பெருசா உங்களுக்கு affect ஆகல அது. அதுக்குன்னு நான் ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய படத்துல ஹீரோவே இப்போ ஒரு மேபி டேக்கிங் த ராங் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ, ஒரு கேஜிஎஃப் இருக்கட்டும், ஒரு பாகுபலியா இருக்கட்டும், இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும் கில்லா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த இன்னும் மலையாளத்துல வந்துச்சு அது என்னது மார்க்கோவா இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போனை உடைச்சு தலையை திருப்பி சாவடிப்பாரு, நாக்கெல்லாம் வெட்டி புடிச்சு இழுத்து லைக் சாவடிப்பாரு. அது சாவுற மாதிரி கம்மி பண்ண, பட் லிட்டரலி ஹி வில் டை. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆள் உயிரோட இருக்க முடியும்? ஆனா நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்லயே அதுக்கான ஜஸ்டிபிகேஷனும் இருக்குது. என்னன்னா அர்ஜுன் வந்து படத்துல ஒரு காமன் மேன், மார்க்கோல இஸ் ப்ராப்பர் கேங்ஸ்டர். மாதிரி நீ வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆளுங்களை கொண்டு புதைச்சு உங்க வீட்டோட இதுல வைக்க முடியாது. பட் ஆனா லைக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு நல்ல பிரான்ச்சைஸ். கேரக்டர்லாம் நல்லா வெல் செட் அவுட். இப்போ ஒரு குங்ஃபாஸ் எல்லாம் எப்படி இப்போ இன்னும் ஒரு 25 வருஷம் ஞாபகம் இருக்கோ, அது மாதிரி திஸ் வெல் குட் பிரான்ச்சைஸ். அந்த நீலாங்கிற கேரக்டரா இருக்கட்டும், கரெக்ட். அது இதுல பிளாஸ்டுக்கு ஒரு லீட் தான் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பெரிய வில்லன்ஸ் சார், இன்னும் இது இந்த ஃபேமிலிட்ட வந்து இதாச்சுன்னா எப்படி இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸைட்டிங்கா இருக்கு. யுவர் ஸ்கோர்? ஐ வுட் கிவ் 3.75. ஓகே, ஸோ உன்னோட ஸ்கோர் 3.75. நீங்க 4 தானே மக்களே? நான் இது காரணமே கிடையாது. I'll give it a 4. அப்படி யா, ஸோ நான் என்னோட 2 நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்க்கு 0.5 குறைச்சிட்டு 4 கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான். எனக்கு வந்து அதான் எனக்கு வந்து ஏன்னா ஐ எம் மோர், உனக்கு எப்படி ஒரு நல்ல டிராமா பார்க்க பிடிக்குமோ எனக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்க பிடிக்கும். நான் சொல்லுவேன் ஆக்ஷன்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு, டிராமா கூட நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கும் தான் உங்களுக்கு நீங்க சொன்ன அதே தான், எனக்கு இஷ்யூலாம் நிறைய இருந்தது. ஆனா எனக்கு ப்ராப்பர் எக்ஸாக்ட்லி எப்படி டைட்டிலோட கொண்டு வந்து பாத்தீங்களா? புடிச்சிட்டான் பையன், புடிச்சிட்டான். எப்போ முடிய போற நேரத்துல. இப்போ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு இந்த படத்துல சித்தார்த் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃபைட் சீன் இது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் இது, இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் சீன் இது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஆமா. அண்ட் யா லைக் அடுத்தது நிறைய படங்கள் வர காத்திருக்கு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வருது, அதுக்கு நல்ல ஸ்பைடர்மேன் வருது, இன்னும் நிறைய படங்கள் வருது, ஆடிசி வருது. என்னென்ன படம் எப்போ வருதுன்னே தெரியல கைஸ். அந்த மாதிரி ரிலீஸ் டேட்லாம் எப்போ என்ன வருது, எப்போ தள்ளி போகுதுன்னு எதுவுமே படத்துக்கே அப்புறம் பேக் ரூம் வேற பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் பேக் ரூம் போலாமா? தெரியல, காலியா தான் இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க போய் பார்த்துப்போம். ஓகே, அப்படியா? எனக்கு பாட்டில் மேல ஒரு obsession வந்துருச்சு. பிடிச்சிட்டீங்க கனெக்ஷன்? எப்படி எப்படி பையன் நிறையா இங்கிலீஷ் படமா பாக்குறான் அப்படின்னு சொல்ல வரான். ஸோ மைக்கேல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான்னு விட்டுட்டு. மைக்கேல், ஆமா, மதன காமராஜன் இல்ல, மைக்கேல். மைக்கேல். பேக் ரூம் பார்க்கல, போலாமா சீரியஸ் ஆகுங்க? அப்புறமா நம்ம வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம். அது படம் தானே. சரி, இவருக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா முடிக்க மாட்டாரு. 10 மணி பைத்தியம் வந்துருச்சு. ஸோ லைக் ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோலயோ பாட்காஸ்ட்லயோ உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நோஃபல், சித்தார்த் ஃபன் பட்டஜன்.